பிரிந்தவர்கள் ஒன்று கூடினர். முடிவிற்கு வந்தது வசைபாடல். ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இணங்கியுள்ளார். அதற்கான உடன்படிக்கை நாளை தலவத்துக்குடி கிராண்ட் மெனாக் ஹோட்டலில் கைச்சாத்திடப்பட உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்கவின் கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பிக்க ரணவக்க பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து போட்டியிட்டார். அது மட்டுமல்லாமல் சஜித் பிரேமதாசவை கடுமையாக விமர்சித்து 43வது டிவிசனை உருவாக்கி பின்னர் ஐக்கிய குடியரசு முன்னணியையும் உருவாக்கியமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரிய உதவியாளர் நியமன பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும். பெருந்தோட்ட ஆசிரிய உதவியாளர் நியமனங்களை வழங்குவதற்கு எழுந்துள்ள பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்பட உள்ளதாக தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் நாயகம் வடிவேல் சுரேஷ் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். சிரியாவில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சிரியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஹமா என்ற நகரிலிருந்து கிழக்கே 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளூர் நேரப்படி இரவு 11:56 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.5 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு வேலைக்காக சென்றவரை இடையிலே நிறுத்திய விபத்து. புத்தளம் சிலாபம் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் பேருந்தில் முச்சக்கர வண்டி மோதி விபத்தில் 3 படுகாயமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முந்தளம காவல்துறையினர் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த மதுரங்குளிய கரிகட்டிய பிரதேசத்தை சேர்ந்த குழுவினரை விபத்தில் சிக்கியுள்ளனர். இதன்போது வெளிநாட்டு வேலைக்காக புறப்படுவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருப்பதை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. புத்தளத்திலிருந்து சிலாபத்தை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று முந்தளம வைத்தியசாலைக்கு முன்பாக பயணிகளை ஏற்றி செல்வதற்காக நிறுத்தப்பட்டதில் முச்சக்கர வண்டி பேருந்துடன் மோதியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தல் நாளையுடன் நிறைவு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துதல் நாளை நண்பகல் 12 மணியுடன் நிறைவு பெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நேற்று வரை 32 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட 16 வேட்பாளர்களும் வேறு அரசியல் கட்சி சார்பில் போட்டியிட ஒரு வேட்பாளரும் சுயேட்சை வேட்பாளராக 15 பேரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆரம்பமானது இலங்கை இந்திய இராணுவ கூட்டு பயிற்சி. இந்திய இலங்கை கூட்டு இராணுவ பயிற்சியான மித்ரா சக்தி 10வது அத்தியாயம் இலங்கையில் ஆரம்பிக்க உள்ளது. மாதுரு ஓயாவில் உள்ள இராணுவ பயிற்சி பாடசாலையில் நேற்று ஆரம்பமாகிய இந்த பயிற்சியானது எதிர்வரும் 25ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் இரு தரப்புகளின் இராணுவ திறனை மேம்படுத்துவதே இதன் பிரதான நோக்கமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இவ்வருடம் இலங்கையில் நடைபெறும் பயிற்சியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி ராஜ்புதானா ரைபிள்ஸ் மற்றும் பிற ஆயுத படைகளைச் சேர்ந்த 106 படையினரும் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கஜபா படையினரும் வீரர்களும் பங்கேற்றியுள்ளனர். மட்டக்களப்பில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்து. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்தானது நேற்று களுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தேற்றா தீவு பிரதான வீதியில் இடம்பெற்றது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் களுவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி பின்பக்கமாக மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த 2வரும் சிகிச்சைக்காக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பான விசாரணையை களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு வந்து குவிந்த வெளிநாட்டு கப்பல்கள். வெளிநாட்டு கப்பல்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள போதிலும் இலங்கை இந்த ஆண்டு குறைந்தது 12 வெளிநாட்டு கப்பல்களை தனது துறைமுகங்களில் நிறுத்த பாதுகாப்பு அனுமதியை வழங்கியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்தது. ஜனவரி 2024 முதல் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு கவலைகள், குறிப்பாக சீன கண்காணிப்பு கப்பல்களின் அடிக்கடி வருகை காரணமாக வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கு இலங்கை ஓராண்டு தடை விதித்தது. இதுவரை இலங்கை 12 வெளிநாட்டு கப்பல்களை துறைமுகத்தில் நிறுத்த அனுமதித்துள்ளது.
வாக்குகளுக்காக இலஞ்சம் வழங்கும் அரசியல் பிரதிநிதிகள். தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் பிரதிநிதிகள் சிலர் மக்களுக்கு இலஞ்சம் வழங்குவதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பொருளாதார நெருக்கடி நிலவும் இந்த காலகட்டத்திலும் பிளாஸ்டிக் கதிரைகள், கோழி குஞ்சுகள், பாடசாலை உபகரணங்கள் மக்களுக்கு வழங்கப்படுவதாக தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு இயக்கம் அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி ரோஹண கெட்டியாராய்ச்சி சுட்டிக்காட்டினார். அந்த வகையில் தேர்தலை நோக்காக கொண்டு நாடளாவிய ரீதியில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.